என்னோட பேர் அபிராமி. நான் எம்ஐடி வேளாண்மை கல்லூரி படிக்கிறேன். நான் 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். இங்கே கிராமப்புற வேளாண்மை அனுபவ பயிற்சியோட பொருட்காட்சி நடக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது மியாவாக்கி சிஸ்டம். இது 1970 ஜப்பான் நாட்டில் அகிரா மியாவாக்கி அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. அதாவது இது என்னன்னா, ஜப்பான் நாட்டில் நிலப்பரப்பு கம்மியாக இருக்கிறதுனால குறைஞ்ச இடத்துலையும் நம்மளால காடு வளர்க்க முடியும்னு கண்டுபிடிச்சது தான் இது. இப்போ இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ இந்தியாவிலையும் இதை நம்ம கொண்டு வரோம். இதில் கேரள மாநிலத்தில் இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்துருக்கோம். இது எப்படின்னா, ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இருக்க இடைவெளியை குறைக்கிறதுனால ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் அதோட வளர்ச்சி வேர்கள் இதோட இது போராட்டம். அப்போ உன்னோட ஒன்று நான் வளருவேன், நீ வளருவேன், அதிகமாக வளரும். நம்ம சாதாரண காடு 100 வருஷத்துல எப்படி வளர்ச்சி இருக்குமோ, இந்த முறையை நம்ம கையாளும் போது 20 to 30 வருஷத்துல அதே வளர்ச்சி கொண்டு வரும். என் பேர் சஞ்சய். நான் எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் படிக்கிறேன். இங்கே நாங்கள் நாவே ப்ரோக்ராம் இப்போ அங்கேருந்து சில விஷயம் ஃபார்மர்ஸ்க்கு நாங்கள் சொல்லித்தரோம்னு நினைப்போம். அதனால் அதுக்காக நான் என்னென்னா லீனியர் இரிகேஷன் சிஸ்டம், பூமி இரிகேஷன் சிஸ்டம் பண்ணியிருக்கேன். இதனால் என்ன யூசஸ்னால் 1 acre 2 acre 5 acres வச்சுருக்க ஃபார்மர்ஸ் இரிகேட் பண்ணுறதுக்காக ஃபீல்டில் ஒர்க்கர்ஸ் தேவைப்படுவாங்க. இப்போ ஒர்க்கர்ஸ் ரொம்ப ஷார்ட்டேஜாக இருந்தாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இதனால் எவ்வளோ பெரிய ஃபீல்டாக இருந்தாலும் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இனிஷியலாக ஒரு 5 acres இருந்தால் அதுக்கு 2 lakhs இனிஷியலாக செலவு பண்ணலாம். பண்ணுறனால இது எவ்வளோ பெரிய ஃபீல்டாக இருந்தாலும் ஈஸியாக இரிகேட் பண்ணலாம். கிராப்ஸ் மேஜராக ஒரே கிராப்பாக போகணும். இது இந்தியாவில் இது வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் அதிகமாக பண்ணல. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே 100 acres 1000 acres எவ்வளோ வந்தாலும் சிங்கிள் ஹேண்டடாக ஒரே இதில் இரிகேட் பண்ணி முடிச்சிடலாம். இதனால் நம்மளுக்கு எப்பயும் சார்ஜஸ் குறையும், மேன் பவர் குறையும். சிங்கிள் ஹேண்டடாக எலக்ட்ரிக் பவர் யூஸ் பண்ணியே நம்ம இது பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய ஏக்கர்ஸாக இருந்தாலும் ஈஸியாக இரிகேட் பண்ணலாம். கிராப்ஸும் நல்லா க்ரோத்தாக இருக்கும். வணக்கம், நான் விக்னேஸ்வரி. இந்த எம்ஐடி காலேஜில் நான் 4ஆம் ஆண்டு படிச்சிருக்கேன். இப்போ ராவிக்காக கண்காட்சி போயிட்டுருக்கு. இதில் நாங்கள் பறவைகளுக்கான ஒரு விரட்டி கண்டுபிடிச்சிருக்கோம். அது இங்கே வீட்டில் இருக்கிற 2 பொருட்கள் வச்சே நாங்கள் தயாரிக்கிறோம். அதாவது பிளாஸ்டிக் பாட்டில், இன்னொன்று தட்டு, அதோட சின்ன சின்ன ஆணிகள். இதை ஆணியை அந்த பாட்டிலில் கட்டி அதை ஒரு சின்ன பேட்டரி அப்புறம் ரொட்டேட்டபிள் மோட்டார் அதில் கனெக்ட் பண்ணி நாங்கள் இங்கே செஞ்சு காட்டியிருக்கோம். இதை நீங்கள் வீட்டில் வயலில் பயன்படுத்தும் போது காலை நேரத்தில் சோலாரில் கனெக்ட் பண்ணி பயன்படுத்தலாம். அதே இரவில் பயன்படுத்தும் போது அதுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது பறவையை விரட்டுறதுக்கும் எலிகளை விரட்டுறதுக்கும் ஒரு 80% ஒரு 100% வரைக்கும் இது யூஸ் ஆகுது. அப்புறம் இது ரொம்ப சீப்பானதுன்னு கூட சொல்லலாம். விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.